தான் பிஸியாக இருக்க போல. என்ன நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீ பாடுவோம் வேலையை பார்க்க போகிற டெஸ்கில் உட்காந்து பேச முடியா? நானும் என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்கலான்னு வந்தேன். மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை, கால் எடுக்க மாட்டேங்கிற. எப்பா 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 அப்படி என்ன வேலை பார்க்குற நீ? இப்போ நீ என்ன தான் பண்ணுற தெரிஞ்சுக்கணும். பா உண்மையாலே சொல்கிறேன், பக்கத்து வீட்டில் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறது எவ்வளோ சௌகரியமாக இருக்குது தெரியுமா? அதான் செம்ம ஈஸியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக உங்ககிட்ட டக்கு டக்குன்னு ரீச் பண்ணுறதுக்கு. டேய் பூ, நீ கிஃப்டட்ரா கண்ணா. தேங்க்ஸ் கடவுளே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் மை கேர்ள் ஃப்ரெண்ட் இன் நெக்ஸ்ட் ஹவுஸ் லைக் தேங்காய் சட்னி நெக்ஸ்ட் டு இட்லி. நைஸ் காம்பினேஷனில். சாப்பிட்டியா நீ? ஐயோ வா, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல மேடம். இந்த பக்கம் திரும்பினா புக்கு, அந்த பக்கம் திரும்பினா ஏதோ சிஸ்டம் ஸ்க்ரீனு, அந்த பக்கம் திரும்பினா எக்ஸ்ட்ரா மானிட்ரு, அதில் ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது. ஐயோ காலையிலேருந்து இப்படி தான் பிஸியாக இருக்கியா? எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே. காலையில் நீ வெட்டியாக தான் சுற்றிட்டு இருந்த, ஒரு ரூம்குள்ளே இங்கிட்ட நடந்துக்கிட்டு இருந்த. எனக்கு என்ன தெரியாது நினச்சிட்ருக்கியா? நான் ஃபோன் முன்னாடி அட்டன் பண்ணல, வேகமாக வந்து நான் டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டேன் நீ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு. இப்போ என்ன நீ பயங்கர பிஸியாக இருக்கிற? என்ன தான் நீ பண்ணுற முதல்ல எனக்கு சொல்றியா இல்லை மண்டே பழக்கட்டுமா? என்ன நான் பாட்டுக்கு போட்ட அரட்டாயரையும் கை வைக்காத பனியனையும் போட்டு வந்திருக்கேன், அதான் உனக்கு பிடிச்ச கிரே கலர். என்ன நினச்சிட்ருக்குற? இப்படி சூப்பராக டக்கராக வந்து நிற்கிறேன் உன் பாய் ஃப்ரெண்டு, இந்த பூவை கூட நீ திரும்பி பார்க்காம அப்படின்னு வேலை பார்த்துட்டு இருக்கிற சீரியஸா? சொல்லு. ஐயோ, ஏற்கனவே ஒரு மானிட்டர் ஒரு லேப்டாப் திறந்து வச்சுருக்குற, இப்போ இன்னொரு லேப்டாப் திறந்துட்டா இன்னும் பிஸி ஆகிட்டேன்னு நான் புரிஞ்சுக்கணுமா? ஏய், என்னடி பண்ணிகிட்டு இருக்கிற? என் மேலே கோமா? நான் தப்பு பண்ணிட்டேனா? எவனா ஏதாவது போட்டு கொடுத்துட்டானா உன்கிட்ட? இல்லை வேறு ஏதாவது பொண்ணுக்கிட்ட ராங் நம்பர்னு உனக்கு கால் பண்ணி ஏதாச்சும் தப்பாக சொல்லிடுச்சானே பற்றி, இவன் ரொம்ப சேட்டை பண்ணுறான், உன் பாய் ஃப்ரெண்டை பார்த்து வச்சுக்க அப்படின்னு. அவருக்கு என்னடி ஏதாவது பதில் சொல்லடி, எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன். மறுபடியும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, கேட்டால் பிஸின்னு சொல்கிற, ஃபோனை தான் பார்த்துட்ருக்குற, என் மெசேஜை எனக்கு புரியல. நீ அவாய்ட் பண்ணுற நீ. எஸ், யூஆர் அவாய்டிங் மீ. ஒன்று தான் சொல்கிறேன், என்ன நீ அவாய்ட் பண்ணுற? ஐ நோ தட் ஃபேஸ். அப்பா நம்ம வந்து பார்த்துட்டாடா, கண்ணும் நோக்கிண்டு என் கண்ணை உன் கண் பார்த்து விட்டது. எஸ், வெற்றி. டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா? அப்படி தான் பண்ணுவேன். ராங் எக்ஸ்பெக்டேஷன். சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? அப்படி என்ன கிழிச்சிட்ருக்கிற? நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். உனக்கு தெரியுமா நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன்னு? அட கெஸ் பண்ணு. ப்ரிட்டண்டு பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ரிட்டண்டு உன் மேலே கோவமாக டென்ஷனாக இருக்க மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக நான் உன்னை வேறு பேட்ட தான் வந்திருக்கேன். சரி, டின்னர் சாப்பிட்டியா நீ? எப்போயோ சாப்பிட்டியா? அப்பா, இதுக்கு மட்டும் முதல்ல வருது வாயில் திறந்து. என்னெல்லாம் கேட்க மாட்டியா நான் சாப்பிடலேன்னு? சீப்பாவா? ஹலோ மேடம், நான் உங்கள் பாய் ஃப்ரெண்டு தெரியுமா இல்லையா? வருங்கால புருஷன். என்ன பழக்க வழக்கம் வந்து எனக்கு புரியவே இல்லையே. சொல்ல போனால் நீ இன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டப்பாவில் சாப்பாடு போட்டு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு, டேய் சாப்பிட்றா, நான் போய் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கணும். நீ என்னண்ணா சீப்பா அப்படிங்கிற? இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்படி என்ன பிடிங்கிட்டு இருக்கிற நீ? கொடு லேப்டாப்பை கூட பார்ப்போம். ஓ, கோவம்லாம் வருமா உனக்கு? ஐயோ சரி, பேசாமல் இருந்தால் நான் போயிடுவேன்னு நினச்சியா? இப்போ நான் இவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கிறேன், நீ எதுக்காச்சும் ரெஸ்பாண்ட் பண்ணியா ஒழுங்கா? நீனே யோசிச்சு சொல்லு. இல்லை நீ உன் மைண்டில் தான் நினச்சிட்ருக்கியா நான் பேசாமல் இருந்தால் போயிடுவேன், கடுப்பாக கத்திட்டு இவன் ஒரு கோமாளி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு. சைலன்ஸை டாலரேட் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிக்கிட்டு எப்படியும் ஓடிடுவான்னு நினச்சிருக்கிறேன். சரி, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேடம், என்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கீங்க? ஆக்சுவலாக
ஓகே, நீ சொல்லி முடி. இப்போ தான் நீ பேச ஆரம்பிக்கிற. அதுக்கு தான் நான் நாள் இருக்குல்ல, அதை அடுத்த வாரம்லாம் சொன்னேன் அந்த வேலை முடிகிறது. இன்னைக்கு பண்ணும். அப்பா 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 பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு மேடம், பயங்கர ஸ்ட்ரிக்ட்டுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அங்கிள் ஆண்டி தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் பொண்ணு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, தெரியுமா இல்லையா? பேசாமல் விட்டாமல் ஓடிடுவான்னு நினச்சிட்டு இருக்கிற. பட் ஆக்சுவலாக நீ ஒரு ராங் பர்சனாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, தெரியுமா? எஸ், தட்ஸ் மீ. எங்கே இருந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை வம்புழுத்துட்டே இருப்பேன்னு. இங்கே பாரு, உன் காதுக்குள்ளே விரலை விட்டு விளையாண்டுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தலைமுடிக்குள்ளே விரலை விட்டு இழுத்துட்ருப்பேன். எஸ், ஐம் கிரேசி காய். ஸோ வாட்? நீ தான் தப்பாக நான் லவ் பண்ணிட்டேன். ஓஹோ, ஹொய் 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 ஹொய். என்ன உன்னோட ஷோல்டரில் நான் வந்து 2 விரலை வச்சு ட்வைங் ட்வைங் பண்ண உனக்கு கோவம் வருதா? சுறுங்குதா? இன்னும் 2 வாட்டி பண்ணுறேன். ட்வைங் 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 ட்வைங். ரொம்ப எரிச்சல் ஆகுதா? அடுப்பேத்தா தம்பு அப்படிங்கிற அவர் எதுக்கு நான் இருக்கிறேங்க? ஏன்னா நீ மதிக்கவே இல்லை. ஷோ சம் அட்டென்ஷன் ப்ரோ. ஓ மை காட், அப்படி கத்தி கூச்சல் போட்டு கூப்பாடு பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்கு எனக்கு அட்டென்ஷன். ஓ மை காட், ஐ டோன்ட் லைக் திஸ் ரிலேஷன்ஷிப் பேசிக்கலி. ஓகே, நான் போகிறேன் சொன்னேன். நான் போகிறேன். ஓ மை காட், ட்ராமா. நீ தான் ட்ராமா போடுறாள், சரியா? இவ்வளோ நேரம் பேசாமல் அமைதியாக ஸ்க்ரீனை பார்த்துட்டு பார்த்தியா? நீ தான் ட்ராமா போடுறேன். நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன மதிச்சியானி மதிச்சியானி மதிச்சியானி? சொல்லு சொல்லு சொல்லு. உன் பாய் ஃப்ரெண்ட் தானே நான்? வருங்கால புருஷன் தானே நான்? அப்புறம் ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறேன்? அடி என்ன நடந்துச்சுன்னா சொல்லலாம்ல. சரி காமாரு, ஜோக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜோக்கா? ஓ மை காட், என்ன ரீச் பீட் பண்ணுறியா? ஒன்றை பண்ணலாம் நான் வந்தா நீ என்ன பண்ணுறியா? நான் ஆக மாட்டேன், அசைய மாட்டேன், உன்னோட ரேஞ்ச் பைட்டுக்கலாம். ஓகே, கம்மிங் பேக் டு தட் ட்ராமா மோட். வேண்டாமா? பதில் சொல்லிடுறியா? இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுறியா நீ? அப்புறம் என்ன? ஆனால் என்ன தான் யோசிக்கிறேன்னு எனக்கும் தெரியல. கொஞ்சம் சொன்னேன், நானும் சேர்ந்து உனக்கு யோசிப்பேன்ல. நான் பேசும்போது மட்டும்தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும் உனக்கு தோணுதாக்கும். அதுக்கு தான் நீ ட்ரை பண்ணுற வேறு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? காலையில் என்ன நீ இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்த? இடையில வேறு கொஞ்ச நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். இந்த ஒர்க்கு நீனே முடிக்கணும் முடிவு பண்ணி டெட்லைன் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கியா? இல்லை ஆக்சுவலாக உனக்கு முடிக்கணுங்கிறது மேலே இடத்துல இருந்து ஆர்டர் வந்துருக்குதா? இல்லை யாராச்சும் ப்ரெஷர் பண்ணுறாங்களா உன்னைய? ஏய், உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் திரும்பாத காதை திருக்கிடுவேன். கற்று நல்லா கற்று அப்படி தான் உன் காதை திருக்கினா தான் நீ திரும்புகிற இந்த பக்கம். என்ன பாரு, சொல்லு என்னாச்சு? என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காலையிலேருந்து? ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. வேலையாக இருக்கேன்னு நான் பாடி விட்டுருப்பேன்ல. ஓ, நான் அப்படி உன்னை விட்டுறக்கூடாது. உனக்கு இன்றைக்கி என்னோடய அட்டென்ஷன் வேணும், அதனால தான் இப்படி சைலண்ட்டாக என்னை சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் வந்து இப்படிலாம் ட்ராமா பண்ணி உன்னை பம்பளுத்து ரேஞ்ச் பைட் பண்ண வருவேன். நீங்கள் அப்போ என்னை ரேஞ்ச் பைட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கிறேன். நான் அப்படியே டென்ஷனாகி வெளியே கிளம்பி போவேன். நீ அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக வந்துட்டான் என் பாய் ஃப்ரெண்ட், என்னை பார்த்துட்டான், என் கூட ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசிட்டு வம்பளுத்துட்டு போயிட்டான். ஐம் வெரி ஹாப்பி, ஐம் வெரி ரிலாக்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு நீனே உன் மைண்டுக்குள்ளே பேசிட்டு தூங்கிடுவேன். இன்றைக்கி தானே உன் பிளான். தெரியுதா என் வாய்ஸில் தெரியுதா? அப்படியே ஊன்னு சொல்லிட்டு ஒரு வைப்ரேஷன், ஒரு கோவம் வருது. தெரியுதா? நான் சொல்லட்டுமா? நீ ஆக்சுவலாக ஏன் தெரியுமா நான் பேசுகிறதுக்கு மட்டும் ரொம்ப சீரியஸாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சொல்லட்டுமா? ஏன்னா உன்னோட ஃபோக்கஸ் ஃபெயில் ஆகுது. நான் பேசுகிறப்போ நீ டைவர்ட் ஆகுற, காதலில் மறுபடி விழுகிறேன். பொண்ணால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னை பார்க்கணும் போல் இருக்கு, என் வாய்ஸை கேட்கணும் போல் இருக்கு உனக்கு. அதனால என் கூட என் தோளில் சாஞ்சு டேய் பூ எனக்கு ஒரு மாதிரி இருக்கடா, என்னை பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி அப்படிலாம் உனக்கு மனசு தோணுது. ஆனால் நீ இதை பண்ண மாட்டேங்கிற. ஏன்னா உனக்கு ஏதாவது வேலை இருக்குது. எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். சரி, ஆனஸ்ட்டாக சொல்லு, இன்றைக்கி நீ என்னை மிஸ் பண்ணலையா? இல்லை பிஸின்னு சொல்கிற, ஆனால் காலையிலேருந்து நீ ஏதோ ஃபோன் பேசிகிட்ருக்கிற, அப்புறம் நடந்துகிட்டு இருந்த, போன வந்த, மத்தியானம் நான் ஆளை காணோம், எட்டி கூட நான் பார்த்தேன், உன் பெட்டில் நீ படுத்துருக்கல.
அதுக்கப்புறம் இப்போது சாயந்தரம் 4 மணிலேருந்து நீ இங்கே தான் இருக்கிற, நகரவே இல்லை. அம்மா வந்து சாப்பாடு வச்சுட்டு போனான்னு நினைக்கிறேன் உனக்கு. மற்றபடி நீ எதுவும் போயிட்டு வெளியே வந்த மாதிரி எனக்கு தெரில. பயங்கர பிஸியாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஆ ஏய், சீரியஸாக சொல்கிறேன், நீ பிஸின்னு சொல்கிற, ஆனால் உன் மூஞ்சி பார்த்தா அவ்வளோ டயர்டாக இருக்குது. யூ ஹவ் பீன் ஒர்க்கிங் அ லாட். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஆக்சுவலாக நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வரல, சரியா? நான் வந்ததே உன்னை வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடு, உனக்கு பிரேக்கு தேவை அப்படின்னு உன்னை வம்பிழுத்துட்டு கொஞ்சம் நேரம் உன் கூட அமைதியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு வந்தேன். வருமாவே? இங்கே வா, இந்த பக்கம் வந்து உட்காரு, வாடி. என்னாச்சு? உன் கண்ணு தான் சொல்லுது நீ செம்ம டயர்டாக இருக்கேன்னு. அதனால தான் கேட்குறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? சரி, தண்ணி குடிந்தா. கடைசியாக நீ எப்போ தெரியுமா தண்ணி குடித்தா? 1 hour 20 minutes ஆகும். அப்போதுலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் உடனே ஜன்னல் வழியாக. நான் சும்மா அப்படியே கதை கேட்டுக்கிட்டே அப்படியே உடனே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன வேலை? வெரி குட். உன்னோட ஃபேவரட் ட்ரிங்க் ஏதாச்சும் ரெடி பண்ணி கொண்டு வரவா? கீழே போய்ட்டு ஆட்டிகிட்ட வாங்கிட்டு. அவங்க என்ன கேட்க போகிறாங்க? அவங்களுக்கு தான் தெரியாதா என்ன? நான் பால்கனி விளையாடி குச்சி வருவேன். இவ்வளோ நாளைக்கு தெரியாமல் இருக்குமா? நீ நானும் லவ் பண்ணுவாங்கிறது இவ்வளோ நாளைக்கு தெரியாமல் இருக்குமா? நீ சொல்லலை, நான் சொல்லலை. ஆனால் அவங்களெலாம் பார்க்கல, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, சரியா? அதெல்லாம் கவலைப்படாது. இப்போ என்ன கேட்க போகிறாங்களா? ஏய் என்ன நீ எங்கே இந்த இவன் ரூம்லேருந்து வர அப்படின்னு கேட்பாங்களா? அவனும் கேட்க மாட்டாங்காண்டி. போய்ட்டு வாங்கிட்டு வரேன். பிஸின்னு சொல்லிவிட்டு பேசிக் திங்ஸ் கூட மறக்கிறடி நீ. சரி, நீ கண்டினியூ பண்ண வேலையை, நான் டிஸ்டர்ப் பண்ணேன். பட் 5 minutes திரும்பி வருவேன் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. லவ் யூ. டயர்டாக இருந்தால் கொஞ்ச நேரம் தூங்கு, சரியா? நான் வந்துடுறேன். உன்னோட ஃபேவரட் ட்ரிங்கோடு மறுபடியும் மாடிக்கு ஏறி வந்துடுறேன். பை 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 பை.